ஹலாஸ் இம்பாசிபிள். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இது கீ இல்லையா? இப்போ நான் வந்து நானும் வண்டிக்குள்ளே தான் இருக்கிறேன். பாருங்கள், வண்டிக்குள்ளே இருந்து உள்ளேருந்து லொக் பண்ண லொக் ஆகுது. ஆனால் அதே சாவியை நான் உள்ளே வச்சுட்டு லொக் பண்ணி நான் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோ சத்தம் கேட்டிருக்கும், அன்லாக் ஆகினது. ஆனால் நான் உள்ளே இருக்கிறேன். அதாவது சீட்டில் ஒரு பாரம் இருக்குது, டிடெக்ட் பண்ணுது ஒரு ஆள் உள்ளே இருந்துட்டு தான் லாக் பண்ணுது அப்படின்றது. அதே இப்போ நான் சாவி தான் வச்சுட்டேன். சாவி எங்கே வைக்கிறேன் சரியா? நான் இப்போ வெளியே போயிட்டு லாக் பண்ணால் கொஞ்சம் டபுள் ஹோன் அடிக்கும். என்ன செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தயவுசெய்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் சிச்சுவேஷனை. வண்டியை கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி ஹார்ன் சத்தம் கேட்டால் கடுப்பாயிருவாங்க. ஓகே, வண்டியை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. சாவி இதோ இங்கே வச்சுட்டேன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இறங்க போகிறேன். இறங்கிட்டு வண்டியை லாக் பண்ண போகிறேன். மாடி சத்தம் கேட்டுச்சா? சத்தம் கேட்டுச்சு தானே? வண்டிக்குள்ளே சாவி வச்சுட்டு நம்ம லொக் பண்ணினோம்னா வெளியில் சூச்சி இருக்குது, அந்த கதவுல சூச்சி இருக்குது, அதை நம்ம லொக் பண்ணினோம்னா இந்த மாதிரி டபுள் ஹார்ன் 2 தடவை அடிக்கும். என்ன உள்ளே கொண்டு நம்ம கியரை, சாவியை நம்ம கையில் எடுத்துகிட்டு ஒன்று கியரை நியூட்ரல் பண்ணாமல் எண்ணில் வச்சுட்டு லாக் பண்ணினாலும் சரி, அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இந்த எங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, சாவியை உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணினாலும் சரி, வண்டி அப்படியே லொக் ஆகிடும். அந்த லொக் ஆகாது, டபுள் ஹார்ன் அடிக்கும். ஆனால் இந்த சம்பவம் நேற்று எனக்கு வண்டி கழுவிட்டு இருக்கும்போது நடந்துச்சு. வண்டி கழுவிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு அந்த பட்டன் இருக்கு இல்லையா, பட்டனை எல்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கைப்பிடியை வந்து உள்ள அந்த சீலையை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது என் கையால் தெரியாதனமாக பட்டன் நசுக்கப்பட்டுட்டேன். ஆனால் பட்டன் நசுக்கப்படும் போது எந்த மனசில் தோணினது, அடே டபுள் ஹார்ன் 2 தடவை அடிக்க போகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பெப்புன்னு ஒரு ஹோன் அடிச்சிச்சு, உள்ளே லொக் ஆகிடுச்சு. வெளியில் இருந்து லொக்கை ஆன் பண்ணினா லொக் ஒன்றும் ஆகுது இல்லை. சாவி உள்ள. நான் அந்த வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், ஃபுல்லாகவே பாருங்கள். நான் எவ்வளவும் எனக்கு கேட்டேன். கடைசியில் அதுக்கு பிறகு பாபாவுக்கு கால் பண்ணி அவரை தூக்கத்தில் இருந்து எழுப்பி அந்த விடிய காலையில், பாபா இப்படி தான் என்னோட இதாகிடுச்சு, உங்களுடைய அந்த மற்ற சாவியை, ஸ்பேர் சாவியை வந்து உள்ள இன்னொரு கீ இருக்குதானே, அந்த சாவியை வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறமா அவர் கொண்டு வந்து உள்ளே இருந்த ஸ்பேர் கீயை எடுத்துகிட்டு வந்து அந்த கீயை போட்டு ஓப்பன் பண்ணும்போது தான் வண்டி ஓப்பன் ஆகிடுச்சு. சில நேரங்களில் இந்த தண்ணீர் நம்ம தண்ணி அடித்து கழுவும் போது இதாகும்போது சில நேரங்களில் அந்த சுவிட்ச் மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் ஆகலாம். அதனால் டிரைவர்களை எப்போவுமே உங்களோட சாவியை மறந்து கூட, ஏன்னா வெளியில் சுவிட்ச் இருக்கு இல்லையா, நம்ம வந்து வெளியில் சுவிட்சில் தான் லாக் பண்ணுறது. இப்போ நானும் வந்து கூடுதலாக என்னுடைய வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கிட்டு கதவை அடைக்கும் போது அந்த கதவுல சுவிட்ச் ஒன்று இருக்குது, பட்டன் இருக்குது, அந்த பட்டனை நசுக்கி விட்டால் ஓட்டோவாக லாக் ஆகிடும். இந்த இதில் லாக் பண்ணுறது இல்லை குறைவு, அதில் ஏன்னா லாக் பண்ணிடுறது சாவியில், அந்த கைப்படியில். அப்போ சம்டைம் நம்ம சாவியை மறந்து போய் உள்ளே வச்சுட்டு அதில் லாக் பண்ணும்போது சில டைமில் இந்த மாதிரி டபுள் பீப் இல்லாமல் லாக் ஆகிரும். லாக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இது எனக்கு நடந்த சம்பவம் அப்படின்றதால உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தணும் அப்படின்றது தோணுச்சு. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த வீடியோ கடைசியில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், லாக்காக நசுக்கிறேன்,
சாவி உள்ளதாக இருக்குது, ஆனால் கதவு திறப்படலை. கடைசியாக பாபா கிட்ட சாவியை வாங்கிட்டு வந்து ஸ்பேர் கீழே திறந்த பிறகு தான் கதவு திறப்பட்டுச்சு. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். ايه خلاص. شو بطل؟ ليش ما بطل؟ مفتكى هذاك صوب ذاك الكرسي قاعد مسح و شوف. لا يعني هني وقف، انا ما يمشي مكان.